அக்கா வந்து விஜயனை வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வேற யாராவது வந்து கோல்பட்டில இருந்து யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? கோல்பட்டில இருந்து கோயில்பட்டில இருந்து இல்ல, வேற யாரும் ஹெல்ப் யாருமே பண்ணிருக்காங்க. ஹெல்ப் பண்ணல. ஆனா கோல்பட்டி இன்ஸ்டா பேஜ்லலாம் உன் தம்பியோட வீடியோ போடும்போது நிறைய பேர் வந்து உங்க நம்பர் எல்லாமே கேட்டாங்க. அட்ரஸ் எங்க இருக்கு, நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்ட்டு. ஆனா யாருமே ஹெல்ப் பண்ணலன்னா இல்ல, யாருமே ஹெல்ப் யாருமே ஹெல்ப் பண்ணல. உங்க சார் பண்ணாங்க, விஜய் சார் பண்ணாங்க, அதுக்கடுத்து நீங்க பண்ணிருக்கீங்க. ஓகே 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 ஓகே. அதான் வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ண முன் வரணும்க்கா. இப்போ வந்து நிறைய பேர் ஆர்வமா வந்து இப்போ உன் தம்பி வந்து கஷ்டப்படுறான்னு சொல்லும் போது வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஆனா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு பென்சில் பேனா கூட வாங்கி தர மாட்டாங்க. அதான் வந்து ரியாலிட்டி. இப்போ இருக்க ஜென்ரேஷன் உங்களுக்கு தெரியும். நம்ம ஊருக்காரங்களும் சரி, நம்ம மக்களும் சரி, இப்போ இலவசம் நிறைய வந்து ஓட்டுக்கே வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து ஓட்டை வந்து விற்கிறாங்க. இப்போ வரப்போற எலெக்ஷன்ல கூட வந்து நிறைய வந்து காசை இறக்க தான் போறாங்க ஆளுங்கட்சி வந்து. அது எப்படின்னு தெரியல. நம்ம அண்ணன் வந்து கண்டிப்பா வந்து வின் பண்ணணும். தளபதி விஜயனை வந்து வின் பண்ணணும். காசு வாங்கினாலும் யார் நல்ல தலைவரை கண்டிப்பா வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ஒரு தொழில் பண்றேன், சின்ன தொழில் தான் பண்றேன். இந்த மாதிரி நிறைய தொழில் வந்து கோல்பட்டிலே பெரிய பெரிய தொழிலாம் பண்றவங்க இருக்காங்க. ஒரு நகை கடை, ஒரு ஜுவல்லரி கடை, அந்த மாதிரி பெரிய பிசினஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து சின்ன குட்டி கடை கோயில்பட்டில இருந்து இவன் போனதே தெரியல அவ்வளவா. இல்லக்கா, எல்லாருக்கும் தெரியும்க்கா. தெரியலன்னு சொல்லாதீங்க. வீடியோ போட்டாங்க, இவன் வந்து நல்லாவே ரீச் ஆயிட்டான். கோல்பட்டி இன்ஸ்டா பேஜ் எல்லாமே போட்டாங்க. எல்லா தொழிலதிபரும் பார்த்துட்டாங்க. கோல்பட்டில உள்ளவங்க பார்க்கலாம், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாரும் பார்த்துட்டாங்க. யாராவது ஒருத்தங்க தம்பி கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருக்கலாம். நான் ஹெல்ப் பண்றேன்னா என்னைய பார்த்து ஒரு 4 பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா. இப்போ அண்ணன் ஹெல்ப் பண்றதை பார்த்தா நான் ஹெல்ப் பண்றேன். நான் அவரை பார்த்தா நான் ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு கடைக்காரன் பண்ணும்போது இன்னும் ஒரு 4-5 பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நான் எதிர்பார்த்தேன் மிச்சம் நம்மள மாதிரி 4-5 பேர் கடைக்காரங்கன்னா தொழில் பண்றவங்க நல்லா வசதி வாய்ப்பா இருப்பாங்கல்ல, அவங்களாம் உங்களை கால் பண்ணி அப்படிதான் கீழே கமெண்ட்லாம் வந்து தம்பியோட அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர் என்னெல்லாம் கேட்டாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. அது கேட்கறவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியல. அப்படிலாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணணும்.